அனைவருக்கும் வணக்கம். நம்ம உணவுத்துறை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அடுத்ததா நீர்வளத்துறை, மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, கலைத்துறை, ரியல் எஸ்டேட் துறை நெறைய துறை இருக்குங்க. ஒரு 10 துறைனால ஒரு துறைக்கு 50,00,000 பேர் வேலைனா கூட 5 கோடி பேருக்கு வேலை தரலாம். சரி அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ நமக்கு முக்கியமான எதுனா மக்கள் பாதுகாப்பு துறை. மக்கள் பாதுகாப்பு துறையில பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு தாங்க டெய்லியும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டே இருக்குது. அவங்க பாதுகாப்பு தான் நமக்கு அவங்களுக்கு நம்ப பாதுகாப்பு கொடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல இப்போ இருக்கிற சூழ்நிலை இருக்கு. அது எப்படி பண்ணலான்னா, எனக்கு என்னுடைய கருத்தா என்னுடைய ஒப்பீனியனா பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு இப்ப மக்கள் பாதுகாப்பு அடையாள அட்டைன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணு குடுக்கணுங்க. அது எல்லாருக்கும் பிறந்த குழந்தையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி, அதிலேயே பாப்புலேஷன் நம்ம 1, 2, 3 போட்டு நம்பர் போட்டு அதிலேயே பாப்புலேஷன் தெரிஞ்சிடும். அது பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்ம நார்த் இந்தியன், இந்த கேரளாலேருந்து வராங்க, ஆந்திராலேருந்து வராங்க இல்லைங்களா? ஆந்திரா, கர்நாடகாலேருந்து வராங்க, வெளி மாநிலத்திலேருந்து வரவங்களுக்கெல்லாம் கூட அடையாள அட்டை தரணும். அவங்களுடைய அட்ரஸ் முழுவதும் போட்டு அவங்க அடையாள அட்டை தரணும். ஏன்னா யார் என்ன செய்றாங்கன்னே தெரியலைங்க. எங்க பார்த்தாலும் ஒரு ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் கண்காணிக்கணும். தெருவுக்கு தெரு கண்காணிக்கணும். ஒரு தெருவுல 100 வீடு இருக்குன்னா, அதுக்கு 2 அதிகாரிகள், மக்கள் பாதுகாப்பு துறை அதிகாரிகள் போட்டு அவங்கள டெய்லி செக் பண்ணணும். எங்க போறாங்க, எங்க வராங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கண்காணித்தே இருக்கணும். இப்படி இப்படி பார்த்துட்டே இருந்தோம்னா, நமக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிடும். அவங்க வீட்ல இப்ப சில வீட்ல பார்த்தீங்கன்னா, அவங்க கொத்தடிமை வச்சிருப்பாங்க. அவங்க வீட்ல என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. நியூஸ் வந்தா தாங்க தெரியும். இப்போனா ரீசென்ட்டா கும்மிடிப்பூண்டில 2 மாசம் ஒரு லேடி, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லேடி இல்லன்னு சொல்லிட்டு 2 மாசத்துக்கு அப்புறம் தான் அவர் கொலை பண்ணி 2 மாசம் மட்டும் தான் தெரியுது. ஸோ இதெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப கோரத்தின் உச்சங்க இதெல்லாம். இது எல்லாருக்குமே பண்ணோம்னா அடையாள அட்டை இருந்தா தான் இது எல்லாமே கண்டுபிடிக்கலாம். அவங்க என்ன செய்றாங்க, என்ன போறாங்கன்னு சொல்லிட்டு டெய்லி வாரத்துக்கு அவங்க கண்டிப்பா செக் பண்ணுவாங்கன்னு அந்த பயம் இருந்துட்டே இருக்கணும். அப்பதாங்க யாரும் எந்த தப்பும் செய்ய மாட்டாங்க. இது கொஞ்சம் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ இது அரசு தான் கொஞ்சம் தீவிர முயற்சி எடுக்கணும்.